இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன். Psalms 143:10. Teach me to do your will, so that I may please you. For you are my God. Let your good spirit lead me on level ground. Amen. Glory be to the Lord Jesus Christ. தாவீதின் அர்ப்பணிப்பின் ஜெபம் தான் இது. கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாமும் கூட தேவனிடத்துல இப்படி கேட்போமா? தகப்பனே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு போதித்தருளும் அப்பா. உம்முடைய நல்ல ஆவி எங்களை வழிநடத்தட்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்கிறது போல, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய சுய சித்தத்தின் பிரகாரமாய், சுய நினைவின் பிரகாரமாய், நம்முடைய தீர்மானத்தின் திட்டத்தின் பிரகாரமாய் நடப்போம் என்றால் அதன் முடிவோ நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாய் இருக்காது. ஆனால் தேவனோ அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார் என்றால், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய, அவருக்கு பிரியமான காரியங்களை பேச, அவருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செய்யும்படியாய் அவர் கிருபை செய்வார். எனவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று. ஆமேன். அவருடைய பாதை எப்பொழுதும் சத்தியமுள்ள பாதை. தேவனுடைய பாதை எப்பொழுதும் நீதியுள்ள பாதை. ஆம், உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நிரப்பும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை அவர் நடத்துவாராம். இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் வாஞ்சியோடு கேட்கின்ற போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றுவார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கின்ற போது கர்த்தர் நீங்களும் நானும் எல்லா சிந்தைகளை மாற்றி, நம்முடைய சிந்தைகளை நாம் நினைத்து செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவருக்கு விருப்பமுள்ள காரியங்களை செய்ய, அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய நம்மை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? உண்மையான வழி எது என்பதை அவர் நமக்கு காண்பிப்பார். பரலோகம் செல்ல வேண்டிய வழி எது என்பதை அவர் நமக்கு காண்பிப்பார். ஆமேன். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துவார். அர்ப்பணிப்போமா? இயேசுவின் நாமத்துல நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதித்தரலாம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் செம்மையான வழியிலே நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.